ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்வலாக எல்லாருமே பர்ஃபெக்டாக வேலை பண்ணணும் அப்படிங்கிறத நினைப்பாங்க. பர்ஃபெக்டாக வேலை பண்ணணும்னு சொல்லியே வேலையே செய்யாமல் இருந்துருவாங்க. ஏன்னா பர்ஃபெக்டாக பண்ணணுமாச்சே அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. லெட் கோ ஆஃப் பர்ஃபெக்ஷன். நம்ம யாருமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம நேத்தியோட நாளைக்கு நம்ம பெட்டராக இருக்கணும். ஸோ ஒர்க் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ். ஸோ இதுக்கு என்ன நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோஆக்டிவாக இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு வேலை செய்கிறோன்னா நம்ம முன்னாடி வந்துட்டு அந்த வேலை செய்யறதுக்கு நம்ம நான் வேலை செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நம்ம ரெடிப்படுத்திக்கிறோம். ரெண்டாவது, ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி நம்மளுக்கு இருக்கணும். இந்த வேலையை வேகமாக முடிக்கணும், நல்லதாக முடிக்கணும் அப்படிங்கிறது நம்மள்கிட்டயே சொல்லிட்டு இருக்கணும். இல்லைன்னா நம்ம ப்ரொகாஸ்டினேட் பண்ணிடுவோம், தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். ஸோ அது தவறு. அடுத்தது, நம்ம சின்னதாக ஏதாவது நம்ம வேலை செஞ்சுருப்போம் இல்லையா, அந்த வேலைக்கு நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படிங்கிறதுனா, நம்ம அப்ரிஷியேட் பண்ணினோம்னா தான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வேலை செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செஞ்சதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கணும் இல்லையா, ஸோ நம்ம ஏதாவது இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிற நம்மளுக்கு எப்போவுமே ஒரு ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம மனசு அதை ஏற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு மனசு கொடுக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு அடுத்தது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு டெட்லைன், ஏதாவது டார்கெட் ஏதாவது வச்சுருப்பீங்க இல்லையா, ஏதாவது வேலை செய்யணும் அப்படிங்கிற போது, ஸோ அந்த டார்கெட்டுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறதுக்கு முன்னாடி, அந்த டார்கெட்லேருந்து ஒரு வாரம் முன்னாடியாவது அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறது நினச்சிக்கோங்க. ஏன் அப்படிங்கிறதுனா, அப்போ தான் அந்த கடைசி ஒரு வாரம் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கோ, ரிஃபைன்மெண்ட்டுக்கோ, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தோணிட்டு அதை இன்னும் பெட்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த டைம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போதுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனா, அந்த ஒரு வாரத்தில் தான் அந்த திருப்பு முனை, அந்த எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது அந்த ஒரு வாரத்தில் தான் நடக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ், நாட் பர்ஃபெக்ஷன்.